தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையில இருந்து பார்பி டால் வரைக்கும் பொம்மைன்னு சொன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே அனைவராலுமே ரசிக்கக்கூடிய ஒன்னாதான் இந்த பொம்மைகள் இப்போ வரைக்குமே இருக்கு. ஒரு சில பொம்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களை மாதிரியே தத்ரூபமா வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனா உலகத்துல ஒரு சில அழகான பொம்மைகள் ஆபத்தா போய் மாறியும் முடிஞ்சிருக்கு. அதாவது மனிதர்களுடைய உயிரை காவு வாங்கக்கூடிய அளவுக்கு, மனிதர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சில பொம்மைகள் உலக அளவுல பயங்கரமானதா இருக்கு. அந்த வகையில உலகத்துல ரொம்பவே பயங்கரமான 3 பேய் பொம்மைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை தொலைக்கல். ராபர்ட் டால் இதுதான் உலகத்திலேயே ரொம்பவே பயங்கரமான பேய் பொம்மைன்னு சொல்கிறாங்க. இந்த ராபர்ட் டால் பார்க்க எப்படி இருக்கும்னா, கால் மேலே கால் போட்டபடி சேரில் உட்காந்துட்டு இருக்கும். இது கையில் ஒரு சின்ன பொம்மை இருக்கும். அதே மாதிரி இந்த கப்பல்லெல்லாம் மாலுமிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய உடை மாதிரியே ஒரு உடை போட்டபடி சேரில் அமர்ந்தபடி இந்த ராபர்ட் டால் இருக்கும். 1905 பார்த்தீங்கன்னா ராபர்ட்டுங்கிற ஒரு சின்ன பையனுக்கு அவங்க தாத்தா அவனுடைய பிறந்தநாள் பரிசாக இந்த பொம்மையை கொடுப்பாரு. இந்த பொம்மையை பார்த்த உடனே ராபர்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதனால எங்கே போனாலும் இந்த பொம்மையை எடுத்துக்கிட்டே தான் போவான். சொல்லப்போனால் இவன் மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடின நாட்களை விட இவனுடைய இளமை காலம் முழுக்கவே இவன் இந்த பொம்மை கூடவே தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பொம்மை மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அடிக்கடி யாரோ வீட்டை சுற்றி நடமாடுற மாதிரி தோணிருக்கு, யாரோ பேசும்போதெல்லாம் அவங்கள கவனிக்கிற மாதிரி தோணிருக்கு, சம்மந்தமே இல்லாமல் சிரிப்பு சத்தம்லாம் கேட்டிருக்கு. அப்போ எல்லாருமே இந்த பொம்மையை தூக்கி போட்டுட்டுன்னு ராபர்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் ராபர்ட்டுக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சதுனால அவன் அதை ஏன் கூடவே தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனுக்கு எந்த அளவுக்கு அந்த பொம்மை பிடிச்சது அப்படின்னா, அவனுடைய பேரையே அந்த பொம்மைக்கு வைக்கிற அளவுக்கு அந்த பொம்மை கூட அவன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். நாளடைவில் ராபர்ட்டும் வளர்ந்து அவனுக்கு கல்யாணமும் ஆகிடுது. அப்பவும் இந்த பொம்மையை அவன் கூடவே வச்சிருக்கிறான். ஒரு நாள் வயசாகி ராபர்ட் இறந்தும் போயிடுறான். இறந்து போயிட்ட பிறகு அந்த வீட்டை வித்துட்டு அவங்க வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அதாவது ராபர்ட் ஃபேமிலி. அப்போ அந்த வீட்டுக்கு வேற ஒருத்தவங்க ரெண்ட்டுக்கு வராங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் அடிக்கடி யாரோ பேசுற மாதிரி சவுண்டு கேட்குது. அதாவது எங்களை தவிர, வீட்டில் இருக்கிறவங்கள தவிர மூணாவதா யாரோ ஒருத்தவங்க பேசுற மாதிரி சவுண்டு கேட்குது, நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, சம்மந்தமே இல்லாமல் சிரிப்பு சவுண்டுலாம் கேட்குதுன்னு அந்த வீட்டுக்கு புதுசாக வந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ராபர்ட் பொம்மை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் மாடல்லா மியூசியத்தில் இந்த ராபர்ட் பொம்மை வைக்கப்பட்டிருக்கு. 1994 இந்த பொம்மையை அந்த மியூசியமில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. இப்போவும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மியூசியமில் தான் இந்த பொம்மை இருக்குது, போய் உங்களால் பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெட்டா டால். இந்த லெட்டா பொம்மை பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பொம்மை. வால்டன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, சொந்த ஊரில் இருந்து ஒரு தனி வீட்டில் வசிக்கிறாரு. அவருடைய அப்பா அம்மா எல்லாருமே சொந்த ஊர்லேயே இறந்து போயிடுறாங்க. தனியாக வசிச்சுட்டு இருக்கிற வால்டனுக்கு வாழ்க்கையே வெறுமையாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவருடைய சொந்த ஊரில் இருந்து கால் வருது. என்னன்னா, அவருடைய உறவினர் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வால்டன் என்ன பண்ணுறாருன்னா, சொந்த ஊருக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு உறவினருடைய இறுதி சடங்குல கலந்துக்க போகிறாரு. இறுதி சடங்குலாம் முடிஞ்ச பிறகு நம்ம வாழ்ந்த வீட்டை ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு அவர் போகிறாரு. போயிட்டு அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா கூட அவர் சந்தோஷமாக வாழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் ஒன்று ஒன்றா அவருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. லைட்டாக அவர் கண்கலங்கவும் செய்கிறாரு. அப்போது அவருடைய ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவர் சின்ன வயசில் வச்சு விளையாடின இந்த லெட்டா பொம்மை இருக்குது. பார்த்த உடனே இவருக்கு அந்த பொம்மை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே அந்த பொம்மையையும் கூடவே எடுத்துக்கிட்டு இவர் சிட்டியில் இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டில் இந்த பொம்மையை ஒரு இடத்துல வச்சுட்டு போனாருன்னா, அவர் திரும்பி பார்க்கும்போது அவர் வச்ச இடத்துல இந்த பொம்மை இல்லாததை நோட் பண்ணுறாரு. ஒருவேளை நாம தான் தெரியாமல் வச்சுட்டோமோ, அதனால தான் நமக்கு இப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவர் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் கூட போக போக இந்த பொம்மை ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது அவருக்கு தோணுது. ஏன்னா வால்டனோட வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்காரு. ஆனால் அடிக்கடி யாரும் நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு தோணுது. அதே மாதிரி அவரை யாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் தோணுது. இந்த பொம்மையை கொஞ்சம் உறுத்து பார்த்தோம்னா இந்த பொம்மை கண் சிமிட்டுற மாதிரியும் அவருக்கு தோணிருக்கு. அதே மாதிரி நடக்கிற மாதிரி கையை காலை அசைக்கிற மாதிரிலாம் இவருக்கு தோணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வால்டன் அவருடைய வீட்டில் ஒரு நாயை வளர்க்குறாரு. அந்த நாயும் எப்போ பார்த்தாலும் இந்த பொம்மையை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. அதுவும்
எப்படின்னா வெறி பிடிச்ச மாதிரி குறைச்சிட்டே இருக்குது. இப்போது சந்தேகப்பட்டு வால்டன் என்ன பண்ணுறாருன்னா இந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு ஒரு சர்ச்சு ஃபாதர் கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி இந்த பொம்மையில் ஏதோ அமானுஷமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அந்த பொம்மையோட ஹிஸ்ட்ரி தெரியுது. அந்த பொம்மை 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொம்மை. அதாவது காலங்காலமாக பொம்மை செய்கிறதே தொழிலாக வச்சுருந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய சின்ன பையனுக்கு பிறந்த நாள் பரிசாக இந்த லெட்டாங்கிற பொம்மையை செஞ்சு தராரு. அந்த பையனுக்கும் இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சி போய் எங்கே போனாலும் இந்த பொம்மையை கூடவே வச்சுட்டு போகிறான். அப்போது அந்த குழந்தைக்கு 6 வயசாக இருந்தப்போ ஆற்று ஓரமாக போயிட்டு இந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றுல தவறி விழுந்து அந்த குழந்தை மூழ்கி இறந்து போகிறான். பையன் இறந்து போனதை தாங்க முடியாத அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனுடைய ஒரிஜினல் முடியே எடுத்து இந்த பொம்மையோட தலையில் வச்சு, அதாவது இந்த பொம்மைக்கு முடியாக வச்சு தச்சிடுறாரு. இந்த பொம்மையையும் பையனுடைய ஞாபகார்த்தமாக அவங்க வீட்லேயே வச்சுக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொம்மை அவங்க அப்பா அம்மா எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க பேசும்போதெல்லாம் அவங்கள பார்த்தா மாதிரி திரும்பி உட்கார ஆரம்பிச்சிருக்கு. அவங்க பையன் எப்படி சிரிப்பானோ, எப்படி நடப்பானோ, எப்படி ஓடுவானோ அதே மாதிரியான சத்தங்கள் வந்து இவங்களுக்கு இரவில் தூங்கும் போதெல்லாம் கேட்டிருக்கு. காரணம் அந்த சத்தங்கள் எல்லாமே வந்து இந்த பொம்மை இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து தான் வந்திருக்கு. இதனால அந்த சந்தேகப்பட்ட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க உள்ளூர்லேயே இந்த பேய் கிட்ட பேசுறவங்கலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இந்த பொம்மையை காட்டிட்டப்போ அப்போ அவங்க கண்டுபிடிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க பையன் தான் இந்த பொம்மைக்குள்ள இருக்கான், உங்க பையனோட ஆவி தான் இந்த பொம்மைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கு வந்து இது ஆச்சரியமா இருந்தாலும் கூட பையன் வந்து நம்ம கூடவே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அந்த பொம்மையை அவங்க கூடவே வச்சுக்கிறாங்க. அவங்க பையனே அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பொம்மை இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தாமல் இவங்க கூடவே விளையாடிட்டு இருக்கு. நாளடைவில் இந்த அப்பா அம்மா 2 பேருமே இறந்த பிறகு அந்த லெட்டா பொம்மை வந்து பல பேரோட கைக்கு மாறி இப்போ கடைசியாக இந்த வால்டன் கிட்ட வந்திருக்கு. வால்டனுக்கும் இந்த கதையை கேட்ட பிறகு அந்த பொம்மையை ரொம்ப பிடிச்ச போது அவரும் அந்த பொம்மையை கூடவே வச்சிருக்கிறாரு. இன்னைக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெட்டாங்கிற பொம்மை ஒரு சேனல்ல லைவா இன்டர்வியூ எடுக்கும்போது இது கையை காலை அசைச்சிருக்கும். அந்த ஃபுட்டேஜ் இன்னைக்குமே வந்து யூடியூப்ல இருக்கு. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோவை பாருங்க. அது இப்பவுமே யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனாபெல் டால். ஹாலிவுட்டில் இருந்து கோலிவுட் வரைக்கும் இந்த பொம்மையோட பேரை வச்சு எடுக்கப்பட்ட பேய் படங்களுடைய லிஸ்ட்டு மட்டுமே நிறைய இருக்கும். அப்படி என்ன இந்த பொம்மையில் இருக்குது, நெருப்பு இல்லாமையா புகையும்? அப்போ உண்மையாகவே இந்த பொம்மைக்கு பின்னாடியும் ஒரு உண்மையான பேய் கதை இருக்குது. பார்த்தீங்கன்னா நர்சிங் படிக்கக்கூடிய 2 பொண்ணுங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி படிக்கிறாங்க. அப்போது அந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது. அவங்க அம்மா பிறந்த நாள் பரிசாக கொடுத்தது தான் இந்த பொம்மை. இந்த பொம்மை வாங்கி கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான உணர்வு அந்த 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் ஏற்படுது. ஏன்னா வச்ச இடத்துல இந்த பொம்மை இல்லாமல் போகுது. வழக்கம் போல் எல்லா பேய் பொம்மை மாதிரியும் இதுவும் வீட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் நடமாட ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் சின்ன சின்ன துண்டு சீட்டில் ஹெல்ப் மீ அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்க்குறாங்க. என்ன இதை நான் எழுதலை, என் ஃப்ரெண்டும் எழுதலை, அப்போ யார் இதை எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்போவுமே பேசிக்கும் போது அவங்க பேசுறதை யாரோ கவனிக்கிற மாதிரி இருக்கு. 2 பேர் இல்லாமல் 3ஆவதா ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேய் கிட்டலாம் பேசுவாங்க இல்லையா, நம்ம காஞ்சரிங் படத்துல ஒரு தம்பதி வருவாங்களே, ஏட்டன் லொரைன், அப்போ அவங்க தான் அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸாக இந்த பேய் கிட்ட பேசுகிற அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பொம்மையை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் அனாபெல்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கா. எதிர்பாராத விதமாக அந்த அனாபெல் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கா. அதனால அந்த அனாபெலுடைய ஆவி வந்து இந்த இடத்துலயே இருந்திருக்கு. இவங்க அந்த பொம்மை வாங்கி வச்ச பிறகு அந்த ஆவி இந்த பொம்மைக்குள்ள போயிருக்கு. அந்த அனாபெலோட ஆவி தான் இப்போ இந்த பொம்மையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த அனாபெல் பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கால இருக்கிற ஒரு ஃபேமஸான மியூசியம்ல வச்சிடுறாங்க. இந்த பொம்மை போன பிறகும் பார்த்தீங்கன்னா மிஸ் மீ அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்ட ஒரு சில துண்டு சீட்டில் எழுதப்பட்ட வரிகள் அங்கே இருக்கிற அந்த பொண்ணுங்களுக்கு மறுபடியும் கிடைக்குது. அந்த பொண்ணுங்க ரொம்பவே பயந்தும் போயிடுறாங்க. இப்போது நீங்கள் போனீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற அந்த மியூசியமில் இந்த அனாபெல் பொம்மையை பார்க்க முடியும். ஒரு தடவை ஒரு பையன் இந்த அனாபெல் பொம்மையை பற்றி கேள்விப்பட்டு பேயும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் இதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கிற அந்த மியூசியத்துக்கு போயிருக்கான். ஒரு கண்ணாடி பாக்ஸில் வைக்கப்பட்ட இந்த அனாபெல் பொம்மையை வெளியே எடுக்க அவன் முயற்சி பண்ணியிருக்கான். அப்போது அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் வந்து அவனை
தடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவன் வீட்டுக்கு வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அந்த இடத்துலையே அவன் இறந்து போகிறான். இது நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்திருக்கு. அப்போ எல்லா மக்களுமே நம்பின ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அனாபிள் பொம்மையை அவன் திறந்து பார்க்க முயற்சி பண்ணதுனால தான் இவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த பேய் பொம்மைகளை பற்றின உங்கள் கருத்து என்ன? உங்களுக்கு அந்த மாதிரி எதனா அனுபவம் ஏற்பட்டிருக்கா? அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.